வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் நிலையில்லா வாழ்வில் என்னும் சிந்தனைக்கு உரியது. மிகை இல்லாத காட்சியே எவரது மேன்மைக்கும் சாட்சி என்றபடி அகலப்பார்வை எதிலும் செலுத்தாமல் கால் பதிக்காமலும் நிலையிலா இவ்வாழ்வில் நிலைத்திருக்கும் போதே நம் புகழ் எப்போதும் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்து மடிவதே மேன்மை தரும் என்பதை ஒவ்வொரு நாளும் எடுத்துரைத்து வாழ்ந்து வருபவர்தான் திருமலையனூர் மலையப்பன் என்பவர். சிக்கன வாழ்விலும் ஓர் சீமானைப் போல் வாழ்ந்து காட்டும் இவரது அழகும் புத்தி கூர்மையையும் கண்டவர்கள் மலையப்பனை பார்த்து மலைத்தே போவர். காரணம், பிறருடைய மனதை தம் எளிய வாழ்வில் கவர்வது என்பது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல, நாம் பழகும் விதமும் பிறரை எச்சூழலிலும் நாம் மதித்திடும் விதத்தில் மட்டுமே அது அமையும் என்பதற்கு உதாரண புருஷராகவே மலையப்பர் திகழ்ந்து வந்தார். இந்த இளமையும் நம் உடலாம் யாக்கையும் விரைவில் அழிவதுடன் நாம் தேடிய செல்வங்களும் ஒரு நாள் அழிந்தே தீரும். குறுகிய வாழ்நாளில் பெருமைப்பட வாழ்ந்து மறைவதே நல்லது. அதிலும் நம்மால் பிறர்க்கு தொல்லையில்லாமல் வாழ்ந்து மடிவதே சாலச் சிறப்புடைத்து என்றபடி உணர்ந்து வாழ்ந்து வாழ்வில் எது நிலையானது எது நிலையற்றது என்பதை உலகிற்கு புரியும்படியும் வாழ்பவரே உரைத்தவரே மலையப்பர். மலையப்பர் தம் வாழ்க்கையில் தன்னை போல் வாழ்பவர்களை அமைதியாகவே உள்ளனர் என்றும் எதுவுமே நிரந்தரமல்ல என்பதை உணராத பலர் ஆர்ப்பரிக்கின்றனர். தம் வாழ்வியல் போக்கில் என்பதையும் உணர்ந்து பார்த்திட தவறியதில்லை. பிறர் நலன் பற்றி சிந்தித்திடும் தம் கணவராம் மலையப்பனை நினைத்து பெருமைப்பட்டாள் அவரது துணைவியார் மருதாம்பாள். அப்போது தன் மனைவியிடம், மருதாம்பா, பலர் நீண்ட நாள் வரையில் வாழ்வோம் என்ற கற்பனையில் இருப்பதை வைத்து இருக்கும் வரையில் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொள்ளாமல் வாழ்கின்றனரே, புரிகிறதா? சேர்த்திடும் மிகையான பொருட்களும் நிலைத்தன என்றே கருதுகின்றார்களே. கவனி மருதாம்பா, தானும் நிலையில்லாதவன் என்பதையும் மறந்து மயங்குகின்றனரே, புரிகிறதா? சிந்தித்த மருதாம்பாள், செல்வத்தை சேர்ப்பது தவறா என்றிட, இல்லை இல்லை மருதா, வாடும் காலம் வரைக்கும் பாடுபட்டு தேடிய செல்வம் ஓரளவு நமக்கு தேவைதான். அதற்காக நம் வாழ்நாள் முடியும் வரையிலும் தேவைக்கு அதிகமான மிகையான செல்வத்தை தேடிக்கொண்டே இருந்தால் சரியாகுமோ? மனைவி மக்களுடன் குறுகிய இந்த வாழ்நாளை தேடி தேடி அலைவதிலேயே கழித்திடாமல் நிம்மதியுடன் இருக்கும் வரையில் சேர்ந்து வாழ்வதே பொருளாகும், புரிகிறதா? சேர்த்திட்ட நமது மிகையான செல்வத்தை நாமே பதுக்கி வைத்து அதையும் செலவிடாமல் நீண்ட நாள் உழைத்து கொண்டே இருப்பதை விட, அன்பை நாம் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதை விட, செலவிடாமல் வைப்பதை விட நல்ல கலைகளை வளர்க்கச் செய்திடலாமே ஈட்டிய பொருள் வழியும். அதன் வழி பின்வருவோர்க்கும் அழியாமல் அந்த கலைகள் நிலைத்து இருக்குமே. உடனே மருதாம்பாள், ஐயா மலையப்பரே, கொஞ்சம் புரியும்படி தெளிவுபடுத்துங்க சுவாமி என்ற மருதாம்பாளிடம், ஓ சொல்கிறேனடி, நில்லாத செல்வத்தை கொண்டு நாம் வாழும்போதே நம் புகழ் நிலைத்திடும் அறங்களை செய்யலாம் என்று கூறுகிறேன். அதுதான் எனது நோக்கமும் கூட. உடனே மேலும் சொன்னார், மனிதன் வாழ்நாள் குறைவே. ஒவ்வொரு நாளையும் கழியும் நாளாக கொண்டு நம் நிலையாமையை உணர்ந்து நம் கடமையை அறிவுடன் ஆற்ற வேண்டும். காரணம், 45-50 வயதுக்கு மேலாகவே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமது லாபக்காயே. நாம் தேடும் செல்வம் சென்றால் மீண்டும் அதை தேடிக்கொள்ளலாம். ஆனால்
நமது இளமையும் உடலும் போய்விட்டால் தளர்ந்துவிட்டால் அவை மீண்டும் வராது என்பதை நிலையில்லா மானுடன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை மருதாம்பா. பணத்தாலேயே சிலர் நாளும் நாளும் எண்ணிக்கொண்டே இருப்பதால் அதன் மேல் மோகம் கொண்டு ஆர்ப்பரிப்பதை விட தம் இறுதி நாளை எவ்வேளையும் எண்ணிக்கொண்டிருப்பவனே யாவும் ஓரளவு இருக்கும் பொழுதே அது போதுமென்று நினைப்பான். யாவும் ஓரளவு இருக்கும்போதே நிம்மதியுடன் வாழ்வானாவான். அப்படிப்பட்டவன் நல்வினை ஆற்றி இறக்கும் போதும் நிம்மதியுடன் சிரித்து கொண்டே சாவான் அல்லவா? உடனே சிரித்து கொண்ட மருதாம்பாள், புரிந்து கொண்டேனுங்க இந்த உலகப் போக்கினையும். இந்த உலகமும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருப்பதனை அறிந்து சிலர் நடக்கின்றனர் என்பது உண்மைதான். சிலர் அந்த மாற்றத்தை உணர்வதே இல்லை. என்னமோ கற்பனை கட்டிக்கொண்டு நீண்ட நாட்கள் உறுதியாக இங்கேயே நிலைத்து விடுவோம் என்பது போல் நினைத்து கொள்கிறார்கள். மேலும் நீங்கள் சொல்வது போல் நடக்காதவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டுமென என்பதை மட்டுமே நினைக்கின்றார்கள். மேலும் வாழ்வது எப்படி என்று ஒரு கணமும் நினைப்பதே இல்லை. எது பொருள் என்பதை சிந்திப்பதே இல்லை. அதுதான் எனது வேதனை. சரிதானுங்க என்றிட, சரியாக சொன்னாய் மருதாம்பா. நமக்கு இந்த மனித உடல் இடையில் வந்ததுதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கூட்டிலிருந்து பறவை பறந்து வெளியேறுவது போல் நமது உடற்கூட்டிலிருந்தும் உயிர் எப்போது வெளியேறும் என்று சொல்லவே முடியாது. தூங்கையில் விடுகின்ற நம் மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு என்று சொல்வார்கள். அதையும் சிந்திக்க வேண்டும். அதுவே நிலையாமை உணர்வு என்பதை புரிந்து வாழ்பவரே அதற்கு ஏற்ப புரிந்து கொண்டு அமைதியாய் வாழ்ந்து புகழினையை சேர்த்துவிட்டு செல்வர். புரிந்ததா என்றிட, மருதாம்பாள், நன்றாக புரிந்தது சுவாமி. நிலையாமை உணர்வு இல்லாதவன் ஒவ்வொரு நாளும் வீணே ஆர்ப்பரித்து செத்து செத்து பிறக்கின்றான். ஒவ்வொரு நாளும் வாழ்வில் தன் தேவையை பெரிது ஆக்கிட, மேலும் அதை அடைந்திட மற்றவர்களுக்கும் தொல்லை கொடுத்தே வாழ்கின்றான். பிறரையும் நிம்மதியாக வாழ விடுவதில்லை. ஆனால் நிலையாமை உணர்வு மட்டும் உடையவனே சரி செய்து அமைதியுடன் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கின்றான். அத்துடன் மற்றவர்களையும் வாழ்ந்திட வழிகாட்டுகின்றான் என்று தானும் உணர்ந்து தெளிவு உறுத்தினாள் தன் கணவருக்கு. எனவே தம்பதியர்களின் உரையாடல்கள் வழி நம் உடலில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வதே சிறப்பு என்பதை உணர்ந்து வாழ்வித்து வாழ்வோம். இக்கதை வழி நாம் மேலும் அறிய வேண்டியது, நிலையானது கல்வி செல்வமே உயிர்கட்கு. ஒருவரின் பிற எவ்வகை உடைமையும் பிறரால் பறிக்கப்படலாம். வாடும் நாட்களோ செல்லுகின்றன. உயிர் பிரிப்பவனும் வந்திடுவான். எனவே நிலைத்தவை நிலைத்தவை என்று நினைப்பன யாவும் நிலையாக மாட்டா என்று அறிந்து நின் உயிர் நிலைத்திருக்கும் போதே அழியா அறச்செயலை மேற்கொள்வோம் என்பதே உண்மை. இதனை நாலடியார் பாடலும் உணர்த்துகின்றது. 64ஆம் பாடல். என்ன அது? நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செயிர் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று என்பதை உணர்வோம்.